சுட சுட நெத்திலி ஃப்ரைங்க. டேஸ்ட்டுன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஏன்னா ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதே காலி ஆயிடுச்சு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹோட்டல் ஸ்டைல்லையே இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. நல்லா சுட சுடவே காலி ஆயிரும். அதனால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா பார்த்திங்கன்னா இந்த ஒன்று ஃப்ரை வந்து ஒட்டாமல் வரும், நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். காலிஃப்ளவர், இந்த மஷ்ரூம் இந்த மாதிரி செய்கிறது, ஃப்ரை பண்ணுறது கூட இந்த மசாலாவில் செய்யலாம். ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்சர்வ் ஆகாது. நீங்கள் கொஞ்சமாக விட்டு நீங்கள் அழகாக செஞ்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் நான் சேர்க்குறேன். மிளகாத்தூளாக இருந்ததுன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் இல்லை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபைனலாக தான் சேர்த்தணும். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை தழை, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை லெமன் எடுத்து அதை பிழிஞ்சிக்கலாம். ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் ஒரு 3/4 கிலோ நெத்திலி மீன் எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இது தண்ணி வடிச்சிட்டு அந்த மசாலா கூட நம்ம சேர்த்திக்கலாம். நமக்கு மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் நம்ம இன்னும் கொஞ்சம் கடலை மாவு, மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்திக்கலாம். ரொம்ப சேர்த்துக்கூடாது, ஓரளவுக்கு சேர்த்திட்டு நம்ம கடைசியை நம்ம வந்து கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துப்போம், கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்த போகிறோம். ஸோ அதனால் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கங்க. இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஏன் அப்படின்னா கடைசியாக அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்தும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாத நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறது அதுவும் வந்து ஒரு கிறிஸ்பி கொடுக்கும். இப்போ நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. உப்பு காரெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நெத்திலி மீனை ஒன்றா உள்ளே சேர்த்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மசாலா இருக்குன்னு. கொஞ்சம் மசாலா இருக்கிற மாதிரி சேர்த்துக்குங்க. இது போட்டோன்னே சீக்கிரமாகவே வெந்துடும். ஒன் சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. அப்படி போடுறப்போ நமக்கு மசாலா வந்து கீழே ஒட்டிக்கும். ஸோ ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா பாருங்கள், இந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்ல பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அரை வேக்காடு தான் வெந்திருக்கு. இப்போவே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி திருப்பி போடும்போது அந்த பபிள்ஸ் வருது பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் கம்மியாகும். அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் உள்ளே எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள், எப்படி கலர் வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் கடையில் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம வீட்லேயே வந்து அழகாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க.